Hello guys, நாம இந்த வீடியோல important current affairs of March 2024 தான் பார்க்க போறோம். First question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the electoral bond scheme was launched in. தேர்தல் பத்திரங்கள் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2018 2018 தான் கரெக்டான ஆன்சர். Moving on to the second question, India's first digital national museum of epigraphy is to be opened in. இந்தியாவின் முதல் எண்ணிம வழியிலான தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம் எங்க திறக்கப்பட உள்ளது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹைதராபாத் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the third question, special address to the house by governor is mentioned in. அவையில் ஆளுநர் அவர்களால் வழங்கப்படும் சிறப்பு உரை குறித்த விதிமுறைகள் எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆர்டிகல் 176 சட்டப்பிரிவு 176 தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த ஃபோர்த் கொஸ்டின், மஹமுதியா வெட்லேண்ட் இஸ் லொக்கேட்டட் இன். மஹமுதியா ஈரநிலம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரொமானியா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the fifth question, who emerged triumphant in the 2024 Tata Steel Chess Tournament? 2024 ஆண்டு டாடா எஃகு நிறுவனத்தின் சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வெய் ஈ தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the sixth question, the 7th edition of Indian Ocean Conference was held at. 7வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்க நடத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 7th கொஸ்டின், which city has been honored as water warrior city? சிறந்த தண்ணீர் போராளி நகரமாக கௌரவிக்கப்பட்டுள்ள நகரம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நொய்டா தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 8th கொஸ்டின், who became the second Indian bowler to take 500 wicket in test? டெஸ்ட் போட்டிகளில் 500 விக்கெட்டுகளை வீழ்த்திய இரண்டாவது இந்திய பந்து வீச்சாளர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரவிச்சந்திர அஸ்வின் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 9th கொஸ்டின், who secured the 98th spot in ATP's top 100 ranking? ஏடிபி தரவரிசையின் முதல் 100 இடங்களில் 98வது இடத்தை பெற்றுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சுமித் நாகல் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 10th question, the Water Prevention and Control of Pollution Act was passed in. தண்ணீர் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1974 தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 11th question, the BAPS Hindu Mandir, first Hindu stone temple in UAE, was opened in. ஐக்கிய அரபு அமீரகத்தின் முதல் இந்து கற்கோவிலினை BAPS எந்த கோவில் எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அபுதாபி தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 12th question, which state has declared காஜி நிமு as the state fruit? காஜி நெமு என்ற பழவகையினை தனது மாநில பழமாக அறிவித்துள்ள மாநில அரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அசாம் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 13th கொஸ்டின், வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் வேர்ல்டு பேங்க் லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் 2023? உலக வங்கியின் தளவாடங்கள் செயல்திறன் குறியீட்டு அறிக்கையில் 2023 ஆண்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 38th ரேங்க் 38வது இடம். மூவிங் ஆன் டு த 14th கொஸ்டின், which state recently restored the World Pension Scheme for State Government Employees? சமீபத்தில் மாநில அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் பின்பற்ற தொடங்கிய மாநில அரசு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிக்கிம் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 15th question, Gemini is the AI chatbot of. Gemini என்பது எந்த நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த உரையோடு மென்பொருள் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி கூகுள் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ கூகுளோட பாட் தான் இப்போ ஜெமினின்ட்டு பெயர் மாற்றம் கண்டிருக்கு. சரியா? மூவிங் ஆன் டு த 16th கொஸ்டின், விச் ஸ்டேட் இன்ஸ்டால்டு AI based
early railway crossing warning system to save wild elephants. ரயில்களால் காட்டு யானைகள் தாக்கப்படாமல் அவற்றை காப்பதற்காக செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான இருப்பு பாதை கடுப்பு முன்னெச்சரிக்கை அமைப்பினை நிறுவியுள்ள மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 17th question. Which country opened its 5th scientific outpost, Quinling in Antarctica? அண்டார்டிகாவில் தனது 5வது அறிவியல் முகாமினை திறந்துள்ள நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சைனா. சீனா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 18th question. Which of the following photo won the Wildlife Photographer of the Year People Choice Award? பின்வருவனவற்றுள் சிறந்த வனவிலங்கு புகைப்பட கலைஞர் விருதை வென்ற புகைப்படம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஐஸ்பெட் பை நீமா சரிகாமி. சிறிய பனிப்பாறையில் உறங்கும் துருவக்கரடி நீமா சரிகாமி தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 19th question. Who won the Sports Woman of the Year Individual Award of Sports Star Ace Award 2024? 2024 ஆண்டின் சிறந்த விளையாட்டு நாயகருக்கான ஏசஸ் விருது வழங்கும் விழாவில் ஆண்டின் சிறந்த வீராங்கனை தனிநபர் விருதை வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கிராண்ட் மாஸ்டர் ஆர் வைஷாலி தான் கரெக்ட் ஆன்சர். கிராண்ட் மாஸ்டர் ஆர் வைஷாலி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 20th question. International Day of Women and Girls in Science is observed in. அறிவியல் துறையில் சர்வதேச பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம் என்று அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, February 11 தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 21st question. Who became the first trans woman traveling ticket examiner of Southern Railway? தெற்கு ரயில்வே நிர்வாகத்தின் முதல் திருநங்கை பயணச்சீட்டு பரிசோதகராக பணியமர்த்தப்பட்டுள்ளவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிந்து கணபதி தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 22nd question. Which state recorded the highest number of road accidents on its national highway in 2022? 2022 ஆண்டில் எந்த மாநிலத்தின் தேசிய நெடுஞ்சாலைகளில் அதிக எண்ணிக்கையிலான சாலை விபத்துக்கள் பதிவானதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 23rd question. Kilkari program is related to. கில்காரி திட்டம் எதனுடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஹெல்த் கேர், சுகாதார பராமரிப்பு தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 24th question. பேஸ் மிஷன் வாஸ் லான்ச்டு பை. பேஸ் களத்தினை விண்ணில் செலுத்திய நிறுவனம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, நாசா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 25th question. Which state government has introduced an environment budget as a separate document along with the state budget? தனது மாநில அரசு நிதிநிலை அறிக்கையுடன் சுற்றுச்சூழல் நிதிநிலை அறிக்கையினை ஒரு தனி ஆவணமாக அறிமுகப்படுத்தியுள்ள மாநில அரசு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, கேரளா தான் கரெக்ட் ஆன்சர். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோவில் இன்னும் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணலாம்.